கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் 1 தெசலோனிக்கேயர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆவியை அவித்து போடாதிருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்தருளியிருக்கிறார். நாம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவரின் துணை தேவை என்பதை அறிந்தே அவர் நமக்காக பரிசுத்த ஆவியானவரை அனுப்பியிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை அவருடைய ஆவியினாலே அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இந்த ஆவி ஏதோ ஒரு சாதாரணமாக ஒரு நோக்கம் இல்லாமல் தேவன் நமக்கு தரவில்லை. இது மிகவும் ஒரு விலை உயர்ந்த ஒரு பொக்கிஷம். அதாவது ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவரின் துணை தேவை. இந்த ஆவியை பெற்றுக்கொண்ட நாம் அதை அவித்து போடாதிருக்க வேண்டும். அதை எப்பொழுதும் அனலாய் வைத்து கொள்ள வேண்டும். அதை செயலற்றதாக ஆக்கிவிடக்கூடாது என்று தான் இந்த வசனம் சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆவியிலே அனலாயிருங்கள். எப்படி ஆவியிலே அனலாக இருக்கிறது? எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆவியிலே நிறைந்து ஜெபம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இது சாத்தானை ஜெயிக்கக்கூடிய ஒரு தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஏதோ ஒரு நாளைக்கு பரிசுத்த ஆவியானவரனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டேன், ஏதோ ஒரு அசைவு என் உடம்பிலே வந்தது, அல்லது நாவு ஏதோ ஒரு பாஷை பேசினது என்று நாம் அதை விட்டுவிடக்கூடாது. அப்படி இருந்தால் நாம் ஆவியை அவித்து போடுகிறவர்களாயிருப்போம். அதை அனுதினமும் நாம் புதுப்பித்து நாம் அனுதினமும் ஆவியிலே ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். சபைக்கு போகிற நாள் மட்டுமல்ல, நம்முடைய வீடுகளிலே நாம் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியிலே நிறைந்து தேவனிடத்திலே ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். வெளிப்படுத்தல் எழுதின விசேஷத்தில் தேவன் சொல்லுகிறார், அனலும் அல்ல குளிரும் அல்ல, அப்படி இருந்தால் நான் வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் மீட்கப்படும் நாளுக்கென்று நமக்கு தேவன் தந்த அது ஒரு முத்திரையாய் காணப்படுகிறது. ஆகவே இந்த தேவனுடைய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நாம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நாம் அதிலே அனுதினமும் நிறைந்து ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய பலன் நமக்கு கிடைக்கும், தேவனுடைய வழிநடத்துதல் நமக்கு கிடைக்கும். நாம் நடக்க வேண்டிய வழியை அவர் நமக்கு போதித்து காட்டுவார். நம்முடைய கட்டுகள் அறுக்கப்படும். நமக்கு ஒரு விடுதலை உள்ள ஒரு வாழ்வு, ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, ஒரு வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை செய்யும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் ஆவியை அவித்து போடாதிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள் என்று எங்களோடு தேவன் திட்டமும் தெளிவுமாக பேசியிருக்கீங்கப்பா. ஆவியிலே அனலாக இருக்கும்படியாக அனுதினமும் ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கத்தக்க நல்ல கிருபைகளை தேவ ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தரல வேணுமாறு ஜெபிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.